ரிட்டர்னிங் எக்ஸாம் தவி சேனல் முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு என்ன கேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எஸ்எஸ்சி ஜாபா இல்லை ரயில்வே ஜாபா இல்லை பேங்க் ஜாபா அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிஷன் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை மெடிக்கல் லைனில் கூட ஏதாவது ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கலாம். அந்த பிஎஸ்சியில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் யூஜி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இங்கே ப்ராப்பராக ரிஜிஸ்டரான டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட இங்கே படிச்சிருக்கலாம். ஸோ நான் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா, ரயில்வே ட்ரை பண்ணலாமா, பேங்க் ட்ரை பண்ணலாமா, இல்லை 3 ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா? ஏன்னா இந்த எக்ஸாமில் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சடனாக எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுவாங்க, எஸ்எஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அப்படின்னா உடனே பேங்க் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை போய் ட்ரை பண்ணுவாங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியா ரயில்வேவா அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாபா அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக சிலபஸ் வைஸாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எதில் என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன் டெப்த்தாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்க்கான மினிமம் எலிஜிபிலிட்டி ஒரு சிங்கிள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ ஈவன் நீங்கள் ஒரு கிளரிக்கல் தான் பேங்க் பொறுத்தவரையும் ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங். ஸோ ஒரு கிளரிக்கல் போகணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு டிகிரி நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ கிளர்க், பிஓ ரெண்டுக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட பேசிக் லெவல் நாலேஜ் கேட்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. பேங்க்னா மெயினாக இந்த 3 போஸ்டிங் தான் இருக்கும், கிளர்க், பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரியான போஸ்டிங் தான் மெஜாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ்ஓ அப்படிங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் உங்களுக்கு, ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்கும். பட் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டி ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி NTPC அப்படிம்பாங்க, அந்த எக்ஸாம் ரயில்வேல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன் பட் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் பட் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன், என்னால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் நல்லாவே பண்ண முடியும், ரன்னிங், ஜம்பிங் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்தே எஸ்ஐக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக இல்லை டிப்ளமோ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஜூனியர் இன்ஜினியரில் ஐடி ஆஃபீஸர், டிஎம்எஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில். ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழேயே சிஎம்ஏ கெமிக்கல் மேட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி அப்படின்னு போனோம் அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் 10th பேஸ்லேருந்தே வேகன்சி ஸ்டார்ட் ஆயிரும். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MTS, +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா CHSL, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா CGL உங்களுக்கு. இல்லை ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா 10th பேஸில் உங்களுக்கு GD கான்ஸ்டபிள் இருக்கு. இல்லை +2 முடிச்சுட்டு நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான வேகன்சி இருக்குது, CBO SI அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இந்த ஸ்ட்ரீமோ இல்லை டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எஸ்எஸ்சியில், ரயில்வேல, பேங்க்ல 3லவே வேகன்சி இருக்கு. பேங்க் மட்டும் மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும். பட் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க இந்த மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்க இவங்க யாரு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 3 எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கும், நான் ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா? ஏன்னா இந்த எஸ்எஸ்சி ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ரயில்வே போனால் பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. வேகன்சியோட லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வேகன்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ட்ரை பண்ணலாமா ஒரே டைமில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி 3ஓட சிலபஸும் மேக்ஸிமம் ஒரு 70% பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக 3லமே ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது 3லமே வருது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா
பேங்க்ல ஃபினான்சியல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டாப்பிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பிஓலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி. ஸோ அதில் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்டுப்பாங்க. எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்டுப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப், எஸ்எஸ்சி, ரயில்வே மூணுலுமே காமனாக இந்த ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாப்பிக்லாம் காமனாக வருது உங்களுக்கு. இதுவே ரயில்வேல எஸ்எஸ்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி பேசிக் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் ஒரு 60% சிலபஸ் காமனாக தான் வரும் உங்களுக்கு. ஆப்டியூட் அப்படின்னா ஆவரேஜ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஐ ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ரீசனிங் அப்படின்னா டிகோடிங், என்கோடிங், பசில்ஸு, அப்புறம் லெட்டர் பேஸில், நம்பர் பேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயுமே ஸ்டாட்டிக் ஜிகே வரும், கரண்ட் அஃபேர்ஸும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வருது அப்படின்னா, எஸ்எஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சிக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. மேல் கேட்டகரிக்கெலாம் 100 தான் வந்து போடுவாங்க, ஃபீமேலுக்குலாம் அது கூட வந்து இருக்காது உங்களுக்கு. ஸோ இதுவே பேங்க் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ரயில்வேக்கும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஒரு அட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்கள் லக் பேஸ்லோ இல்லை நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது பேஸ்லையோ நல்ல நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் டைரெக்டாக போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்களா இல்லை இந்த மாதிரி எனி டிகிரி +2 பேஸில் போகிறீங்களா, 10th பேஸில் போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். பட் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் பொறுத்தவரையும் இந்த மேக்ஸிமம் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு காமனாக வரனால கண்டிப்பாக ஒரே டைமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்கள் லக் பேஸ்லையோ இல்லை ஹார்ட் ஒர்க் பேஸ்லையோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட லட்சக்கணக்கில் 10 லட்சம் 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10th பேஸில் ஒரு ஜாப்க்கான வேகன்சி வருது அப்படின்னா யூஜி முடிச்சவங்க, பிஜி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. பட் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு அதில் கான்ஃபிடென்ஸாக ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண ஜாப் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து இது எல்லாமே மெரிட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கட் ஆஃப் கேட்டகரி, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் ட்ரை பண்ணிட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஜாப்க்கு போகிறத விட ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் ஜாப் ஒரே டைமில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டெக்னிக்கலாக ட்ரை பண்ண போகிறீங்களா இல்லை காமனாக இருக்கிறது ட்ரை பண்ண போகிறீங்களா? காமனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் இந்த காமன் டாபிக் வரும், ஒரு இதில் கண்டிப்பாக டெக்னிக்கல் டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான ஜாப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான இன்ஸ்டியூட்டோ இல்லை ஓன் ஸ்டடி பண்ணால் கூட நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை +2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எஸ்எஸ்சியா, ரயில்வேவா, பேங்க் ஜாப்பா இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.